அப்பாவா போறியா? இப்படி சொன்ன உடனே தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பேரும் கேட்கிற ஒரே கேள்வி, நெசம்மா இந்த ஓமனே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அது கேட்கிற நெசம்மா நெசம்மா அவதான் கிளீனா நோட் பண்ணி தானே சொல்றான். ஆமா. உடனே உங்க அப்பா வர சொல்லு, உங்க அம்மா வர சொல்லு, உங்க தங்கச்சி உடனே வர சொல்லு. இப்படிலாம் வெக்க இருந்துச்சு. அதுக்குன்னு ஒரு பாட்டு போட்டாங்க. எப்படி? அந்த பாட்டை பாடி வந்தான் அதுக்கு. ஆமா, அதுக்குன்னு ஒரு பாட்டு போட்டாங்க. இப்ப பாத்துங்க, வெக்கப்பட்டுக்கிட்டே பாடும். அதெல்லாம் பார்த்தானே ஏமாந்தேன். ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு பக்கம் தாக்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. இதே பாட்டியா நேத்து இந்த மாதிரி பாட்டு கராட்டத்துல பண்ண ஒரு பாட்டு இருக்கு நண்பா. டோக்கி எனக்கா ஒரு நிமிஷம் இங்க கராட்டு நடந்துச்சு, அதுக்காக சொல்றேன். ஒரு பாட்டு, அருமையான பாட்டு சார். ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது, பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. இதான் பாட்டு. இந்த பாட்டை எங்கள் ஊரில் பூக்கோட்டில் நம்ம அடுத்த வாரம் 21ஆம் தேதி இதே பூவை என்ன இதே பாட்டை நாடகத்தில் பாடுறாங்க. இந்த பாட்டை ஒரு ஜீவன் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றதே, இரு கண்ணிலோ உன் ஞாபகம் முருகா ஓயாமல் தவிக்கின்றதே. இடையில முருகான்னு சொன்னா வள்ளி திருமண நாடகம். இதே பாட்டு கரகாட்டத்தில் வந்துருச்சு. ஒரே பாட்டு தான், கரகாட்டத்தில் சூப்பரா பாடினான். ஒரு ஜீவன் மாமாவோ பாட்டு தான் ஓயாம இசைக்கின்றது, இரு கண்ணிலோ மச்சாவோ ஞாபகம் உறங்காமல் தவிக்கின்றது, பாசங்களோ மந்தங்களோ பிரித்தாலும் பிரியாதது, ஆமா பிரிச்சாலும் பிரியாதது. ஏன்னா முத நாள் கிடா வெட்டு பிரிச்சாலும் பிரியாது, மறுநாள் ஒருத்தன் போய் கக்கசில உட்காந்துருக்கான். ஏன்னா வேற எந்த பாட்டு ஞாபகம் இல்லை. முத நாள் கராட்டான் ஃபுல்லா கிடா வெட்டு உட்காந்துட்டு அங்கே போய் உட்காந்து ஒரு ஜீவன் தான் பாசங்களும் பந்தங்களும் பிரித்தா பிரியாதது. இதேனா தலைமை இது மாதிரி பல்வேறு இதுகள் பண்ணுவாப்ல தலைவா குயிக்கவங்க. நடுவில் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. ஒரு காலத்துல பெண்கள்லாம் குடும்ப பெண்களா இருந்தாங்க. ஆமா, குடும்ப பெண்களா இருந்தாங்க. இன்னைக்கு கொலை பண்ற பெண்களா இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க, கல்லூர்ல மட்டும் இருக்கிறாங்க. கவனமா சொல்லு, காரு போகணும். நீ சொல்லி விளக்கமா தடி வாங்க வச்சிடாத என்னையா. அதான் உண்மையை தானே சொல்றேன். கிராம நாட்டுக்கு நாடு மிஞ்சலாம் உங்க ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க. எங்க எதை வேணாலும் சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லாங்க. இப்ப 1 2 3 மாதிரி 1 2 3 மாதிரி வச்சிருக்காங்க. எங்க ஆத்தா வீட்டுக்கு ரெடி ஒரே நிமிஷத்துல ஓடிடுறாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல 25 பேர் இருக்கான். நான் சத்தியமா சொல்றேன். பேஸ்புக்ன்றாங்க, டிக்டாக்ன்றாங்க, நம்ம உயிருக்கு நமக்கே ஆபத்து. நான் விளையாட்டுக்கு சொல்லல. அன்னைக்கு ஒருத்தர் ரசத்துல உப்பு இருக்கு, உப்பு இல்லைன்னு போலீஸ்க்கு பொண்ணு பண்ணிச்சு. அந்த அம்மா என் புருஷன் இதை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. என்ன பண்றாரு, ரசத்துக்கு உப்பு இல்லைண்டா அடிச்சுட்டாங்க. நீ வேற என்னைய நான் கேட்டேன் தலைவா, இந்த கொரோனா நேரத்துல என்னடி சாம்பார் இது, உப்பும்ல உரப்பும்ல புளிம்ல என்ன சாம்பார்னு ஒரு நிமிஷம் சரியான போனை போட்டு முனிசிபாலிட்டிக்கு போனை போட்டு என் வீட்டுக்காருக்கு டேஸ்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை சுவாசம்னா இல்லைங்கிறாரு, நேராக கொண்டுக்கிட்டு வாங்க கொரோனா இருக்கும் போல் கொண்டுக்கிட்டு போங்கன்னாரு. என்னை கொண்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டல் உட்கார வச்சாங்க. எவ்வளோ நாளாக என் வீட்டில் இருக்கேன்னு, 1 மாசமா இருக்கேன் சார், என் பொண்டாட்டி 3 நாளாக இருமிக்கிட்டு இருக்கா, கூட்டிட்டு வாங்கன்னு. அடுத்த வண்டியில் அதையும் கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. ஜாலியாக இருந்தோம் 15 நாள். எப்படி பாருங்க, நர்சினா நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் மூடி கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சு. என்ன ஒன்று சொல்றீங்க? நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். செய்தி ரொம்ப பெருசாக நினைக்காங்க. நான் சத்தியமா எல்லாத்துக்கும் ஒரு குறைபாடு இருக்கு. பசங்களை பெத்தா அம்மா அப்பாவை பார்க்க மாட்டேன்றான், அண்ணன் தம்பி மேல பாசம் இல்லாம போயிருது அப்படின்னு ஒரு குறைபாடு இருக்கு. நான் சத்தியமா சொல்றேன்க்கா, நான் சத்தியமா இந்த கல்லூர் இந்த மாரியம்மன் கோயில் வாசல்ல சொல்றேன். சத்தியமா சொல்றேன், தயவு செய்து எங்க ஆத்தாளோட சேர்த்து வைங்க. ஏன் தலைவா 10 வருஷமாச்சு எங்க ஆத்தாவை புரிஞ்சு நேருக்கு நேர பார்த்தா பேச விட மாட்டேன்றாங்க. நாசமா போக, யாரு வீட்டுல பிறந்தான்னு தெரியல, விளங்காம போக. கோயில் வாசல்ல தான் சொல்லாத வீட்டுக்காரமா பாவம். உண்மையை தானே சொல்றேன், சத்தியமா சொல்றேன்க்கா. நல்ல சோறு சாப்பிடலாம், விஷத்தை முழுங்கின மாதிரி இருக்குக்கா. எங்க அம்மா பக்கத்து வீட்டுல தான் இருக்கு. என்னால எங்க அம்மாவோட பேச முடியல சார். என் தம்பி கூட அண்ணன் பார்க்க முடியல சார். பார்த்தா தலையை விரிச்சு போட்டு பேய் மாதிரியே உட்காந்துருக்கா. நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், ஒவ்வொரு ஆம்பளை பையனையும் இப்ப வளர்க்குறமே, ஒவ்வொரு ஆம்பளை பையனும் ஆத்தா வேணும், அப்பாவை கடைசி பூரா காப்பாற்றணும், அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். கல்யாணத்துக்கு பின்னாடி தயவு செய்து எங்க அப்பா அம்மா கூட எங்களை வாழ விடுங்க. இவங்க சொன்னாங்க பூராத்தையும் தாரோம் தாரோம் தாரோம்.
எங்க ஆத்தாப்ப பூரா விட்டு தரமேம்மா உங்களுக்காக எங்க ஆத்தாப்பனை விட்டு தர்றோம், எங்க பிள்ளைகளுக்காக எங்க ஆத்தாப்பனை விட்டு தர்றோம். தயவு செய்து நான் சொல்றேன், திருமணத்துக்கு பின்பு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கலாம். தயவு செய்து நீங்க கட்டின புருஷனை தயவு செய்து சொல்றேன், அவங்க ஆத்தாப்பன் கூட பேச விடுங்க. அவங்க அண்ணன் தம்பி கூட பார்க்க விடுங்க. தயவு செய்து என்னை தூக்கி வளர்த்த எங்க அம்மா கூடங்க 10 பைசா கொடுக்க முடியலக்கா, நேருக்கு நேரம் பேச முடியல. அந்த ஒருத்திய தாலி கட்டின பாவத்துக்காக எங்க அம்மா பாசத்தை இழந்து, எங்க அப்பா பாசத்தை இழந்து, என் அண்ணன் தம்பியை விட்டு அனாதையா ஆக்கிவிட்டீங்களே. நீங்க பேஸ்புக்ல எவன் கூட வேணாலும் கூத்தடிங்க, நான் எங்க அம்மாவோட 10 நிமிஷம் பேசிக்கிறேன். டிக்டாக்ல எவன் கூட வேணாலும் ஆடு, நான் எங்க அண்ணன் தம்பி கூட பேசிக்கிறேம்மா. தயவுசெய்து நான் சொல்றேன், நீ டிக்டாக்ல எவன் கூட பாடு, மியூசிக்கலில் பாடு, எங்க அக்கா கூட பேசிக்கிறேன். தயவுசெய்து இன்னைக்கு குறிக்கக்கூடிய பெண்களை நான் சத்தியமா சொல்றேன், பொம்பளை பிள்ளைகளை என்ன வேணா படிக்க வைங்க. ஆனா எம்ஏ நான் சொல்றேன், எம்எல் ஒரு சப்ஜெக்ட் மாஸ்டர் ஆஃப் லவ் படிக்க வைங்க, மாஸ்டர் ஆஃப் லவ் படிக்க வைங்க. கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு வந்த பெண்மனதில் பெண்மை இல்லைன்னா தயவு செய்து கூட்டு குடும்ப வாழ்க்கைக்கு முன்னெடுங்கள். திருமணத்துக்கு பின்பு வாழ்வு மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப அனாதையா இருக்கும் என்று சொல்லி கூட்டு வாழ்க்கைக்கு இந்த கல்லூர் மாரியாத்தானாலும் கை கொடுக்கட்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.